ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடிக்கடி பல ஊருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய நபரா? அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போறீங்கிறத ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்த வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்டோரியாகவும் ஸ்டேட்டஸாகவும் வைப்பீங்க. இல்லைனா நீங்கள் ஒரு யூடியூப் ட்ராவல் விளாகராக கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஊரை உங்களோட வீடியோவில் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாதிரி மெத்தடில் காமிங்க. ஒரு சேஞ்சாக இருக்கும். நீங்க டிராவல் பண்ணும்போது எங்க இருந்து எங்க போறீங்கன்னு இந்த மாதிரி வீடியோவை உங்க வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்டோரியாவும் ஸ்டேட்டஸா போட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கெத்து காட்டலாம். இந்த மாதிரி வீடியோவை எப்படி கிரியேட் பண்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். உங்களோட மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல டிராவல் போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் தான் இது. இதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல ஈஸியாக பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் டெஸ்டினேஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஊர்லேருந்து டிராவலை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஊரை இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு சென்னைன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணும்போதே அந்த ஊர் உங்களுக்கு கீழே சஜஷனில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டெஸ்டினேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு மதுரைன்னு போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு மேப்பில் சென்னை டு மதுரை ரூட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடா வந்து காமிக்கும். அதை நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி இல்லை இப்படி வந்து இழுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வழியில் போகணுமோ அந்த வழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ஸோ அதை நீங்கள் வந்து இழுத்து வந்து வளைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற அந்த கார் சிம்பிளை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய வெஹிக்கிளோட அனிமேஷன் வந்து காமிக்கும். ஸோ மேலே இருக்கிற 6 மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ, ஆனால் கீழே நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஸோ நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளைனை செலக்ட் பண்ணிக்கோங்க, கார்னா காரை செலக்ட் பண்ணிக்கோங்க, பைக்னா பைக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காரையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காரை கிளிக் பண்ணா நிறைய கலர் ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த பிளேஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும், அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வீடியோட லென்த். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ்ல வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 செகண்ட், 14 செகண்ட், 20 செகண்ட் அப்படி நீங்கள் எவ்வளோ செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மாடல் சைஸ் இருக்கும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா அந்த காரோட சைஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இல்லை கம்மியாக்கிக்கலாம். அடுத்ததா இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோட சைஸை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வீடியோல போடுற மாதிரி சைஸ் வேணும் வச்சுக்கலாம், இல்லை இன்ஸ்டால ஸ்டோரி ரீல்ஸ் போடுற மாதிரி சைஸ்ல வந்து நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கேல் போல ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்கிறத கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்க திருப்பியும் கிளிக் பண்ணீங்கன்னா மைல்ஸ்ல காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா செட்டிங்ஸும் பண்ணி முடிச்சாச்சு. கீழே இருக்கிற சேவ் வீடியோ டு கேமரா ரோலுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களோட ஃபோன் கேலரியில் சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில நேரங்களில் உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகலாம். அப்படி ப்ளே ஆச்சுன்னா அது ப்ளே ஆகி முடிச்சதும் அதை வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேலரியில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளே ஆகுது. ஸோ இதை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியாக போட்டுக்கலாம், இல்லை யூடியூப் வீடியோஸ்களோட யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்லாம் இது வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.